தென்பெண்ணை ஆற்றின் வடகரையில் உள்ள மலையின் மீது அமைந்துள்ள சிவ ஆலயம். ரமண மகரிஷி முதலில் தியானம் செய்த திருத்தலம். திருஞான சம்பந்தரின் பாத சுவடுகள் உள்ள அற்புத சிவன் கோவில். வணக்கம் விவஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல அரகண்ட நல்லூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அதுல்ய நாதேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது விழுப்புரம் மாவட்டம் அரகண்ட நல்லூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த இடம் விழுப்புரத்திலிருந்து திருக்கோயிலூர் செல்லும் சாலையில் திருக்கோயிலிற்கு முன்பாக 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் அதுல்ய நாதேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். அம்மனின் பெயர் அழகிய பொன்னழகி மற்றும் சௌந்தரிய கனகாம்பி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றாள். தல விருசமாக வில்வ மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் தென்பெண்ணை ஆறு. புராண காலத்தில் இந்த இடம் அரையணி நல்லூர், திருவரையணி நல்லூர் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை பற்றி சம்பந்தர், திருநாவுக்கரசர், தேவார பதிகம் பாடியுள்ளனர். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 12வது தலம். அதேபோல் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 223வது தேவார தலமாக உள்ளது. திருஞான சம்பந்தர் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி தேவார பதிகம் பாடிவிட்டு திருவண்ணாமலை செல்ல விரும்பினார். ஆனால் ஏதோ சில காரணத்தினால் அவரால் திருவண்ணாமலை செல்ல முடியவில்லை. எனவே இக்கோவிலில் அண்ணாமலையாரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின் இங்கிருந்தே தூரத்தில் தெரிந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை குறித்து தேவார பதிகம் பாடினார். திருஞான சம்பந்தர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவன் சன்னதி அரையணைநாதர் அம்பாள் சன்னதிகளுக்கு இடையே தனியே அமைந்திருக்கிறது. சம்பந்தர் திருவண்ணாமலையாரை வணங்கி பதிகப்பாட இடத்தில் ஒரு பீடத்தில் மேல் அவரது திருப்பாதங்களும் இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து பார்த்தால் திருவண்ணாமலையை முழுமையாக பார்க்கலாம் என்பது விசேஷம். இங்கு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரர் வலது காலை தூக்கி காகத்தின் மீது வைத்தபடி வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். இவருக்கு அருகிலேயே மற்றொரு சனீஸ்வரர் நின்ற கோலத்தில் தனியாகவும் இருக்கிறார். சனிதோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் இந்த இரு சனீஸ்வரருக்கும் எல் படைத்து வழிபடுகின்றனர். இங்கு உள்ள காலபைரவர் நாய் வாகனம் இல்லாமல் காட்சி தருவதும், துர்க்கை அம்மன் தெற்கு பார்த்தபடி இருப்பதும் வித்தியாசமான அமைப்பாகும். அம்பாள் பொன்னழகி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றாள். திருவண்ணாமலை சென்ற ரமண மகரிஷி வழியில் இக்கோயிலுக்கு வந்து அத்துல்ய நாதேஸ்வரரை வணங்கிவிட்டு அதன் பின்னரே திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை வழிபட்டார். இவருக்கு இக்கோயிலில் தனி சன்னதி அமைந்துள்ளது. மகாபலி மன்னனிடம் 3 அடி நிலம் கேட்டு அவரை அடக்கிய மகாவிஷ்ணு உயிரை கொன்ற தோஷம் நீங்க சிவனை வேண்டினார். அவர் பூலோகத்தில் தன்னை வழிபட்டு வர தோஷம் நீங்க பெறும் என்றார். அதன்படி பல தலங்களுக்கு சென்ற மகாவிஷ்ணு இத்தலத்தில் சிவனை வழிபட்ட பொழுது சிவன் அவருக்கு காசி தந்து விமோசனம் தந்தார். மகாவிஷ்ணு தாயாரை பிரிந்து தனியே வந்ததால் ஸ்ரீதேவியும் மகாவிஷ்ணுவை தேடி இத்தலத்திற்கு வந்தால் இருவருக்கும் சிவன் காசி தந்து அருளினார். பிற்காலத்தில் நீலகண்ட எனும் முனிவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் தேடி சிவத்தல யாத்திரை சென்றார். அவர் திருவண்ணாமலை செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றில் நீராடி சிறு குன்றாக இருந்த இத்தலத்திற்கு அமர்ந்தார். அப்பொழுது தூரத்தில் இருந்த திருவண்ணாமலையை தரிசித்த முனிவருக்கு இந்த தலத்திலே சிவனை வழிபட வேண்டும் என ஆசை வந்தது. எனவே சிவனை எண்ணி இவ்விடத்தில் தவம் செய்து வழிபட்டார். அவருக்காக மனம் இறங்கிய சிவன் அம்பாளுடன் காசி தந்து அவருக்கு சாப விமோசனம் கொடுத்தார். நீலகண்ட முனிவர் சிவனிடம் தனக்கு இவ்விடத்தில் அருளியது போலவே இங்கிருந்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். அவருக்காக சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளி அரையணிநாதர் என்ற பெயர் பெற்றார். அரை என்றால் பாறை, அணி என்றால் அழகு என்று பொருள். பாறை மீது அழகாக அமைந்து இருப்பவர் என்பது பொருளாகும். எனவே சிவபெருமானுக்கு இந்த பெயர் வந்தது. இங்கு சுவாமி சுயம்புலிங்கமாக மேற்கு பார்த்தபடி ருத்ராச பந்தலின் கீழ் காட்சி தருகின்றார். திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்த பொழுது பிற சமயத்தினர் கோவிலை அடைத்து சுவாமி வழிபாட்டை நிறுத்தி வைத்திருந்தனர். சம்பந்தர் பதிகம் பாடி கதவை திறந்து மீண்டும் வழிபாட்டிற்கு கொண்டு வந்தார். அவர் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்ய பிரதோஷ நந்தி வலதுபுறமாகவும் அதிகார நந்தி இடதுபுறமாகவும் சற்று சாய்ந்து கொடுத்ததாம். இதை உணர்த்தும் விதமாக இங்குள்ள 2 நந்திகளும் இருவேறு திசைகளில் திரும்பியபடி இருக்கிறது. இங்கு சிவபெருமானுக்கு ஒப்பில்லா மணீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. தென்கரை ஆற்றின் வடகரையில் உள்ள மலையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. கருவறை சுற்றி அகழி போன்ற அமைப்பு இருக்கிறது. தல விநாயகர் வலம்புரி விநாயகராக சுயம்பாக இருக்கிறார். பிரகாரத்தில் உள்ள முத்துக்குமாரர் ஒரு முகமும் 6 கரங்களுடன் காட்சி தருகிறார். ராமலிங்க வள்ளலார் இவரை வணங்கி பாடல்களை பாடியுள்ளார். சப்த மாதாக்கள் சன்னதியில்
விநாயகர், ஐயப்பன் ஆகியோரும் உள்ளனர். மகாவிஷ்ணு இங்கு வழிபட்டதை குறிக்கும் விதமாக பிரகாரத்தில் கையில் பிரயோக சக்கரத்துடன் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் இருக்கின்றனர். ஸ்ரீதேவியின் கையில் உள்ள ஒரு தண்டத்தில் பறவை ஒன்று இருப்பது போலவும் அவளுக்கு இடது புறத்தில் ஒரு பெண்ணும் வலது புறத்தில் விலங்கு முகம் கொண்ட ஒரு ஆணும் இருக்க ஸ்ரீதேவி வித்தியாசமான கோலத்தில் இங்கு அமைந்திருக்கிறாள். இந்த ஆலயம் அமைந்திருக்கும் குன்றின் அருகில் 5 குடவரை குகைகளை காணலாம் மற்றும் பாத சுவடு போல அமைந்துள்ள ஒரு குளத்தையும் காணலாம். இந்த ஊர் மக்கள் கூறும் செவி வழி கதையாக பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பொழுது ஒரு ஆண்டு காலம் இங்குள்ள குகையில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக வாழ்ந்து வந்தனர் என்றும், அதே போல பாத சுவடு போல் இருக்கும் குளம் பீமன் குளம் என்றும், திரௌபதி குளிப்பதற்காக இந்த குளத்தை பீமன் உருவாக்கினான் என்றும் மக்கள் கூறுகின்றனர். மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் பொழுதுபோக்க தாயம் விளையாடிய குறியீடுகளும் மலையின் குன்று மீது உள்ளதாக கூறுகின்றனர். அதே போல் இங்கு தாயம் விளையாடியதற்கு சான்றாக குன்றின் மீது நாம் காண முடிகிறது. குன்றின் அடிவாரத்தில் திரௌபதி அம்மனுக்கு தனி ஆலயமும் அமைந்துள்ளது. இது செவி வழி கதையாக மட்டுமே உள்ளது. இதற்கான எந்த ஆதாரமும் எந்த கல்வெட்டும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இந்த பீமன் குளம், இந்த 5 குடவரை குகைகள், இது எல்லாமே காண்பதற்கு மிகவும் அற்புதமான அனுபவமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த இடத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கோவிலில் திருமண வரம், புத்திர தோஷங்கள் நீங்க, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள். வைகாசியில் இங்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம், மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். தென்பெண்ணை ஆற்றின் வடகரையில் ஒரு அழகான குன்றின் மீது அமைந்திருக்கும் இந்த அற்புதமான சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குவல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.